ஃபோனில் பேசுனியா, நேராக பேசுனியா, எப்படி பேசுன? பல முறை, அதுவும் எப்படி எச்சரிச்சிருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அசாதாரண சூழல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும். இவ்வளோ விஷயங்களை மணிவண்ணன் இன்ஸ்பெக்டரும் செல்வராஜ் டிஎஸ்பியும் பல முறை மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் தாவேக நிர்வாகிகள் ஒரு 5-6 பேர்கிட்ட பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே எச்சரிச்சிங்க? எப்படி எச்சரிச்சிங்க? ஜோசியக்காரங்க மாதிரி முன்னாடி கணிச்சு சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொல்லியிருக்காருப்பா. கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்காரு. எப்படிப்பா சொன்ன சொல்லுப்பா. ஃபோனில் சொன்னியா? புறால ஓலைகளை கட்டி அனுப்பி விட்டியா? அந்த கூட்டத்தில் அடித்து தின்றுப்பாங்க. எப்படி சொன்ன சொல்லு. ஒரு செருப்பில் எழுதி எரிஞ்சிருக்கியா? சொல்லு. அதை சொல்லு. செருப்பில் கட்டி விஜய்க்கு அது தகவல் போகணுன்றதுக்காக ஒரு செருப்பு கொண்டு எரிஞ்சேன் சார். அதில் பாருங்கள், அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது சார். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டீங்க, இதை சப்ஸ்டன்ஷியேட் பண்ணல. இப்போ சிபிஐக்குன்னு போச்சுன்னா இதை தானே கேட்பாங்க. இப்போ அதிரடி அசரா இதை விசாரிச்சிருந்தானே இதுக்குள்ளே போகிற ஏன்பா? அவர் தான் அவ்வளோ எச்சரிச்சிருக்காரு. கொடுங்காயம், மூச்சு திணறல், உயிர் சேதம்லாம் ஏற்படுன்னு எச்சரிச்சிருக்காரு. ஏன் நிப்பாட்டில் வண்டியை? புரியுதா? மாட்டிக்கிட்டாங்க. இது ஓன் எஃப்ஐஆர், நீங்கள் எழுதின எஃப்ஐஆர், நீங்களே கொடுத்துக்கிட்ட புகார். எந்த அடிப்படையில் இதை எழுதுனீங்கன்னு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்டிஃபை பண்ணல. அப்போ நீ பொய்யா எழுதியிருக்க. இருந்தவங்ககிட்ட ஏன் புகார் வாங்கலன்னு கேட்டால் என்ன சார் பதில்? உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ நான் தான் சிபிஐ ஆஃபீஸர், நீ தான் மணிவண்ணன். நான் சொல்கிறேன். அப்போது இது நீ யார்கிட்ட பேசுன்னு கேட்டால் அவங்க ஃபோன் எடுத்து காமிச்சிட்டாங்க. புஷி ஆனந்த், நிர்மல், எங்களுக்கு ஃபோனே வரலன்னு. ஃபோன் வரல. இந்தாங்க எடுத்து அப்படியே லாகெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பாருங்க சார், நீங்கள் எல்லா ஃபோனும் அப்படியே இருக்குது சார். நாங்கள் அதை மாற்றலை சார். இந்தாங்க சார், ஃபோனும் வரல. சரிப்பா, எப்படிப்பா எச்சரிச்ச? கொடுங்காயம், உயிர் சேதம், மூச்சு திணறல், இவ்வளோ சொல்லியிருக்கே ராஜா. எப்படி ராஜா சொன்ன? அப்போ பொய். ரைட்டா? ஏன் பொய்யா எஃப்ஐஆர் போட்ட? போலீஸே வந்து தாவேகா கிட்ட எச்சரிக்கை செஞ்சிருக்கணும். ஏன் செய்யல? ஏதாவது நடக்கட்டும். நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்க, செஞ்சிருக்காங்க, அதுல சொல்லிருக்காங்க. எஃப்ஐஆர் எங்கப்பா செஞ்சா? அதை தான் கேட்குறாங்க. ஃபோனில் இருந்தால் ஃபோனில் கட்டுன்னு கேட்குறாங்கப்பா. எப்படிப்பா எச்சரிச்ச? மைக்கில் எச்சரிச்சியா? மைக்கில் எச்சரிச்சுன்னு சொன்னால் வீடியோ இருக்குது. அங்கேருந்து தான் வரும்போது ஃபுல்லாக 10 ட்ரோன் பறந்து எல்லாத்தையும் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களே. டெலிபதியில் சொல்லியிருப்பாரு. அப்போ அது ப்ரூவ் பண்ணு கோர்ட்டில். ரைட்டா? இது பண்ணிட்டு பல முறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கினேன். நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதால் போதிய பாதுகாப்பில் போலீஸார் வழங்கிய போதும், இங்கே நிறுத்துங்க, போதிய பாதுகாப்பை போலீஸார் வழங்கிய போதும். அங்கே எங்கே போலீஸ் இருந்துச்சு காட்டு. புரியுதா? எங்கப்பா போலீஸ் காட்டு. வீடியோ தான் இருக்கே. நீ என்ன எழுதிருக்க? போதிய பாதுகாப்பில் போலீஸார் வழங்கிய போதும். எங்கே போலீஸ்? எங்கே காட்டுங்க. முடிச்சா? தாவேக தொண்டர்களுக்கு மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாமல் ரோட்டில் அருகில் உள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகர கொட்டைகளிலும் அருகில் இருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால் தகர கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு, இது என்னென்னா சுற்றி இந்த மதியழகன்னு நிர்வாகி தான் மரத்துக்கள் கிளையெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் போட்டு அமுக்கி கொண்டுட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அவங்க தான் தகரத்தை போட்டு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு அமுக்கி கொண்டிருக்காங்க. வேண்டுமென்றே விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும் தாமதத்தின் காரணமாக பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர். இதெல்லாம் தெரியுதில்லை உனக்கு? வெயிலின் தாகத்திலும் சோர்வடைந்தனன்னு பாதுகாப்பு கொடுக்குறதுன்னா உனக்கு ஏற்பாடு பண்ணிடுது. ஒன்று நீ தண்ணி ஏற்பாடு பண்ணி, இல்லை அவங்கள ஏற்பாடு பண்ண சொல்லு. நீ என்ன பண்ண? இதெல்லாம் இப்போ கேட்பாங்க இன்வெஸ்டிகேஷனில். புரியுதா? நீ இதில் எழுதியிருக்க தண்ணி இல்லாமல் சோர்வடைந்ததுன்றது உனக்கு தெரியுது. சோர்வடையும் போது நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? நீ போலீஸ் ஆஃபீஸர் தானே. யுவர் ஜாப் இஸ் டு ப்ரொடெக்ட் லைஃப்ஸ். ரைட்டா? இந்த சோர்வடைந்த நேரம் எல்லாம் டயர்டாகிறாங்க, மயங்கி விழுறாங்கன்றதை நீ எங்கே பதிவு செஞ்ச? பிரச்சனை வரலன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீ தான் எழுதியிருக்க. சோர்வடைஞ்சாங்கன்னு சொல்கிறல, யாருக்கிட்ட சொன்ன? டிஎஸ்பிகிட்ட சொன்னேன். டிஎஸ்பி சொன்னாரா? சரி, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிகிட்ட சொல்லியிருக்காரு, டிஎஸ்பி எஸ்பிகிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிங்க பதிலுக்கு? தண்ணி இருக்கா? யோ பக்கத்தில் ஒரு 100 தண்ணிக்காரன் வாங்கி போடியாங்க, செஞ்சிங்களா? அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் கடமையிலேருந்து நீங்கள் தவறிட்டீங்களா? சரி, அட்லீஸ்ட் சார் அனௌன்ஸ் பண்ணி க்ரௌடை கலைக்கிற வேலையை பார்த்துருக்கலாம். கிளம்புங்க, லேட் ஆகிட்டு இருக்கு. இதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிக அளவில் மிதிபடுதல் ஏற்பட்டு இதனால் 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். ஒன்றாச்சா? 2, கலெக்டர் தங்கவேல் 41 பாடியை நைட்டோட நைட்டாக எதுக்கு எரிச்ச? யார் அனுமதி கொடுத்தது? எல்லாரையும் எரிக்கல, சில பேரை புதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகேம்மா, சுடுகாடையில் தூக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் மொத்த பேரும் எப்படி அங்கே போனாங்க? யார் ஏற்பாடு பண்ணது? இவ்வளவு இரவோடு இரவாக இவ்வளவு உடல்களை எரியூட்ட வேண்டிய தேவை. டாக்டருங்கெல்லாம் போய் ஏன் இவ்வளவு அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்றதுக்கான உண்மைகளை சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள்.
என்னவாங்க சார்? அழுத்தம் வந்தது. யாரிடமிருந்து அழுத்தம்? அவங்க தான் சொல்றாங்களே உறவினர்கள் கிட்ட இருந்துன்னு. உறவினர்கள் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. உறவினர்கள் நாங்கள் எங்க சொன்னோன்னு சொல்லிட்டாங்க. வெளியூரில் இருக்கவங்க எல்லாம் வரணுங்க, இளவுக்கு வரணுயா, கொஞ்சம் வெயிட் பண்ணியான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, ஏரின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு உறவினர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ யார் சொன்னது? கரூர் தலைவர். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இதெல்லாம் விஷயம் இல்லை. இப்படி எஃப்ஐஆர் போட சொன்னது யார்? இவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் மயங்கி விடுறான்னு தெரிஞ்சு வேடிக்கை பார்க்க சொன்னது யார்? இந்த இடத்த தேர்ந்தெடுத்தது யார்? அப்படின்னு முடிவு பண்ணி மிக விரைவில் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறார். இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் கைது பயம், விஜய்க்கு சம்மன், விஜயையும் அழைப்பார்கள். விஜய் கூப்பிடாம எப்படி விசாரணை முடிக்க முடியும்? டெல்லிக்கு தான் அழைப்பார்கள். விஜய் இங்கேயே வச்சு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க நினச்சிருக்காங்க. இங்கே வந்து க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? விஜய்க்கு அது நல்லதில்லை. டெல்லினா ஸ்மூத்தாக போய்ட்டு அழகாக முடிச்சுட்டு வந்துடுவார். விஜயோட கன்வீனியன்ஸ்க்காக தான் டெல்லியில் விசாரணை. விஜய் கூப்பிட்டு என்ன நினச்சுன்னா அவர் சொல்ல போகிறார். விஜய் இதில் ப்ளேம் பண்ணணுன்றதுக்கு சிபிஐ அதிகாரிகள் எய்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டுலாம் தட் இஸ் நாட் ட்ரூ. நான் சொல்கிறேன், அதிகாரிகள்கிட்டலாம் பேசிட்டு தான் நான் சொல்கிறேன். இருக்கிற இப்போ இந்த இவ்வளோ பேர் பேசுனாங்களே, இதில் யாராவது விஜய் இதற்கு காரணம் என்று சொன்னார்களா? சொல்ல முடியுமா? அப்போ விஜய் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? விஜய் எதுக்கு கைது செய்யணும்? அதே நான் உங்களை மாதிரி ரவுடி போலீஸாக இருந்து பிடிச்சி நினச்சவனெல்லாம் கைது பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலாக நடத்தும் சிபிஐன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்களா? அப்பா தண்ணி இல்லாமல் ஒரு பேர் மயங்க விழுந்தாங்கிட்ட நீ என்ன ராஜா பண்ண? நீ டவுன் இன்ஸ்பெக்டர் தானே? அவங்கள பாதுகாக்கிற கடமை உங்களுக்கும் இருக்குல்ல. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பப்ளிக் சர்வெண்ட், அதுக்கு தான் உங்களை பாதுகாப்பு போட்டிருக்கிறது. சாகன்னு வேணும்னு வேடிக்கை பார்த்தீங்களா? ஆமாம், அப்படி இல்லைன்னா இது ஒன்று நீ பொய்யா எழுதியிருக்கணும், அப்படி இல்லைன்னா சாகட்டும்னு வேடிக்கை பார்த்துரு. சாகட்டும், விஜய் தலையில் இந்த சாவை பூரா கட்டிடலான்னு வேடிக்கை பார்த்துருக்க வருதா? ஸோ இது எல்லாம் சுற்றி சுற்றி கரூர் மன்னரின் தலையில் தான் வெடிகிறது. ஸோ விரைவில் அழைக்கப்பட இருக்கிறார். இப்போ நீங்கள் எவனையாவது அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடணுன்றதுக்காக மதியழகன் தூக்கி உள்ளே வச்சிங்கல்ல, அவங்க வந்து மதியழகனுக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணா நடிப்பு அரக்கன் அவர் எதுவும் அழைக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக கண்டிஷன் ஸ்டாருக்கு நீ ஏன் இப்படி கேவலமாக நடிச்சன்றதுக்காக அவருக்கு ஒரு சம்மன் இருக்குது. ஓவர் ரைட்டிங்கில் மாட்டிக்கிட்டாரு. குடும்பத்தில் இருக்கவங்க கூட இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அழுவல, நீ எதுக்கு நீ இவ்வளோ சீனை போட்ட? நீ ரொம்ப ஓவராக நடிச்சிருக்க. கொடுத்த காசுக்கு மேலே சும்மா காட்டி ரிமாண்ட் பண்ணுங்கன்ட்டு ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி வேறு எடுப்பாங்க கண்டிஷன் ஸ்டார். ஸோ இதுதான் நடக்க இருக்கிறது. ஸோ ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்கு சிபிஐ வந்துட்டாங்க. இவ்வளோ பேரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இவ்வளோ வீடியோ எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது யூ கேன் ஃபார்ம் அன் ஐடியா இதுதான் நடந்திருக்கும் என்று. எங்கேயாவது ஒரு இடத்துல எரர் நடந்திருக்கும் இல்லையா? இப்போது நீங்கள் நார்மலாக நடந்து இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சு, நான் எஃப்ஐஆர் போட்டேன்ற எஃப்ஐஆர் வேறு. இதில் நீங்கள் வரைஞ்சிருக்கிறது என்ன வரைஞ்சிருக்கீங்க? மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் 41 பேரை கொல்லணுன்றதுக்காக திட்டமிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணதா எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? ஏன் இப்படி போட்ட எஃப்ஐஆர் சொல்லு? விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே எப்படி அவங்க தான் முடிச்சுட்ட? அதான் இது முதல் தகவல் அறிக்கை இல்லை, இது கடைசி தகவல் அறிக்கை. கரெக்டா? பாவத்தை உங்கு பகுதி மொத்தமாக ஜெயிப்போன்னு சொன்னார்ல ரீசெண்டாக. அவன் பானை சேலை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அது கரூருக்கு கொங்கு பகுதி மொத்தமாக ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரா? நீங்கள் கொங்கு பகுதி முழுக்க ஜெயிச்சு, அதுவும் கொங்கு பகுதியில் என்டிஏ வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியில் நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்க. அதை பிஜேபி வேடி பார்த்துட்டு இருக்குமா? அப்போ திரு ராஜீவ் காந்தி நிலைமை கஷ்டம். பாவம் தம்பி, ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பணம் 10 செய்யும் சார். அதுக்கு பணம் இருக்கணும், அதுக்கு நீ வெளியில் இருக்கணும்.